Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. மேலிட பார்வையாளர்கள் தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரி முன்னிலையில் வேட்புமனு தாக்கலாக இருக்கிறது. இது மற்ற பொறுப்புகளுக்கான விருப்ப மனுக்களும் கூட வழங்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்கின்றோம். தேசிய குழு உறுப்பினர்களுக்கான வேட்புமனு தாக்கலாகிறது. தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல, தேசிய அளவிலையும் கூட பாஜகவில் உட்கட்சி தேர்தல்கள் நடந்து தேசிய தலைவரும் கூட தேர்வாகணும். அநேகமாக செய்திகள் வருவது உறுதியானால் இந்த மாத 20ஆம் தேதி வாக்கில் 18லேருந்து 20ஆம் தேதி வாக்கில் அநேகமாக பெங்களூரில் பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கும். அதற்கு முன்னதாக பாஜகவுடைய தேசிய தலைவரும் கூட தேர்வாகி இருப்பார். இப்பொழுது இருக்கக்கூடிய திரு ஜே.பி. நட்டாவுடைய பதவிக்காலம் நிறைவு பெறுகிறது. திரு ஜே.பி. நட்டாவுக்கு பதிலாக தேசிய அளவிலும் கூட பாஜகவில் புதிய தேசிய தலைவர் வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக மாநில அளவிலான தேர்தல்கள் அந்தந்த மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அடுத்த பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் என்று கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அவர் போட்டியின்றி தேர்வாகிறார். திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம், வெரி நியூஸி டே. ஒரு பக்கம் அமித்ஷா அங்கே ஐடிசி ஹோட்டலில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் கமலாலயத்தில் இருக்கிறாங்க. தேர்வு திரு நயினார் நாகேந்திரன், இது சொல்லக்கூடிய சமிக்ஞை என்ன? அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதி என்பதை இது உறுதிப்படுத்துதா? நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேங்க, அதிமுக கூட்டணிங்கிறது உறுதிங்க. இது இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதாவது நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலியில அவர் நல்ல ஃபைட் கொடுத்தாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல. ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர். ராமநாதபுரத்துல போட்டியிட்டார் 2019, சிட்டிங் எம்எல்ஏ, ஃப்ளோர் லீடர் ஆஃப் தி அசம்பிளி. ஸோ எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. அவர் தான் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் தான் வராரு. ஏன்னா அண்ணாமலை கண்டினியூ பண்ணி தான் நல்லா இருக்கும் நினைச்சோம். பட் அண்ணாமலை கண்டினியூ பண்ணல. ஏன்னா அவர் கண்டினியூ பண்ண இஷ்டப்படல. அவர் ஏன் இஷ்டப்படல அப்படின்னு சொல்லும் போதும் கூட அதுல அதிமுக கூட்டணி தான் ஒரு பிரதானமான ஃபேக்டரா பார்க்கப்படுது. திரு நயினார் நாகேந்திரன் அதிமுக கூட்டணியை தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர். சோ அவரை தேர்வு செய்யும் போது இயல்பா அது கோரிலேட் பண்ணப்படும் தானே. அதிமுக யார் பாரதிய ஜனதா கட்சியில தலைவரா இருக்கணும்ங்கிறது அதிமுக நிர்ணயிக்கவும் இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை. இது உட்கட்சி விவகாரம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவகாரம். பாரதிய ஜனதா கட்சியில அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு டேர்ம்ஸ் தான் ஒரு பிரசிடென்டா இருக்க முடியும். அதிமுக இன்னார நியமிங்கன்னு கண்டிஷன் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க போடவும் முடியாது. அது இன்னொரு கட்சியோட விவகாரம். பட் ஒரு கூட்டணி அமையுது அப்படிங்கும்போது அதற்கு ஏதுவான அந்த ப்ரொஃபைல ஃபிட் பண்ற ஒரு பர்சனாலிட்டியை சூஸ் பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி அண்ணாமலை இருந்தாலும் நான் உங்ககிட்ட பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கும்போதே சொன்னேன், அண்ணாமலை தலைவரா கண்டினியூ ஆனாலும் நல்லதுதான். அதே சமயத்துல கூட்டணி உறுதி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.